Hello friends, welcome to Bright Future Academy. இப்போ நம்ம எக்ஸல் அடுத்து பார்க்க போற கிளாஸ் வந்து ஃபிளாஷ் ஃபில். ஃபிளாஷ் ஃபில் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா டேட்டால ஃபிளாஷ் ஃபில் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு டேட்டா டூல்ல. ஹோம்லயே பாத்தீங்க அப்படின்னா ஃபில்லிலேயே வந்து இடத்துல ஃபிளாஷ் ஃபில் அப்படின்னு இருக்கு. ஃபிளாஷ் ஃபில்லோட ஷார்ட்கட் கீ வந்து கண்ட்ரோல் இ. இதனோட யூசேஜ் வந்து அமேசிங். இது வந்து 2013ல இருந்து அந்த ஃபிளாஷ் ஃபில் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன்ஸ் இருக்கு. இப்போ பாருங்க கிளாஸ் போவோம். நான் டேட்டா ஒன்று டைப் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இப்போ இந்த பாலகுமார் அப்படின்னு சொல்லிட்டு சதீஷ்குமார் விஜய் ஆனந்த் பாலகுரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த டேட்டா இருக்குது. இந்த டேட்டாவில் இருக்க ஃபர்ஸ்ட் நேம் மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் நேம் அப்படியே டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு கர்சரை கொஞ்சம் பாக்ஸ்லேருந்து வெளியே எடுத்துகிட்டு கண்ட்ரோல் இ ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஃப்ளாஷ் ஃபில் ஆயிரும். ஸோ பாருங்கள் அதனுடைய ஃபர்ஸ்ட் நேம் மட்டும் இது எடுத்துருக்கு. இப்போ எனக்கு லாஸ்ட் நேம் மட்டும் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா குமார் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ரைட் கிளிக் பண்ணிவிட்டு வெளியே கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் கண்ட்ரோல் இ ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா அதனுடைய லாஸ்ட் நேம் மட்டும் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். இப்போ எனக்கு பாலகுமார் அப்படிங்கிறது பாலா ஃபர்ஸ்ட் நேமும் குமார் கே வந்து இனிஷியலாகவும் எனக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அதே தான் பாலான்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டு கே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபில்லில் போயிட்டு ஃப்ளாஷ் ஃபில் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபர்ஸ்ட் நேம் மட்டும் வந்துடும். இது நீங்கள் நார்மலாகவும் கண்ட்ரோல் இ ப்ரெஸ் பண்ணிங்கனாவே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இதே ரிவர்ஸ் குமார் முன்னாடி வரணும் பாலா பின்னாடி வந்தால் போதும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஸோ நீங்கள் குமார் முதல்ல டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து பாலா டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு ஃப்ளாஷ் ஃபில் அடிச்சிங்க அப்படின்னா பாருங்கள் இந்த செகண்ட் நேமில் வர எல்லா நேமுமே ஃபஸ்ட்டில் வந்துடும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். இப்போ இந்த சேஞ்ச் கேஸ் அப்படின்னா இப்போ நான் எல்லாமே ஃபர்ஸ்ட் லெட்டர் கேப்ஸோ செகண்ட் லெட்டர் ஸ்மால் அடிச்சிருக்கேன். எனக்கு எல்லாமே கேப்ஸ் வேணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா பாலா குமார் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டு அதே தான் கண்ட்ரோல் இ அடிங்க. ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே சேஞ்ச் கேப்ஸில் வரும். இதே ஸ்மால் லெட்டரில் வேணும் அப்படின்னாலும் அங்கே பாருங்கள் நான் ஸ்மால் லெட்டரில் அடிக்கிறேன் பாலா குமார் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிவிட்டு வெளியே ப்ரெஸ் பண்ணனா ஆட்டோமேட்டிக்காக ஸ்மால் லெட்டரில் எல்லாமே மாறிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் தனித்தனியாக டைப் பண்ணியிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் நேம் ஒன்று லாஸ்ட் நேம் தனியாக டைப் பண்ணியிருக்கீங்க. இதெல்லாம் எனக்கு கம்பைன் பண்ணி வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னாலும் பாலா அப்படின்னு சொல்லி ப்ரெஸ் பண்ணிவிட்டு குமார் அப்படிங்கிறத டைப் பண்ணிவிட்டு வெளியே ப்ரெஸ் பண்ணி கண்ட்ரோல் இ ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபஸ்ட்டு ரோவில் இருக்கிறதும் செகண்ட் ரோவில் இருக்கிறதும் கம்பைன் ஆகி ஒரே ஷீட்டில் வந்துடும். இப்போது இடையில எம்டி செல்ஸ் இருந்தால் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ பாருங்கள் நான் பாலான்னு அடிச்சுட்டு இப்போ நான் ஃப்ளாஷ் ஃபில் கொடுத்தேன் அப்படின்னா இந்த ரெண்டு தான் ஆகும். ஏன்னா இடையில எம்டி செல்ஸ் இருக்குது, அதனால் இந்த ரெண்டு மட்டும் தான் ஆகும். இதையே நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா பாலான்னு டைப் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல கீழேயும் பாலா அப்படின்னு தான் இருக்குது. ஸோ பாலா அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணிவிட்டு ஃப்ளாஷ் ஃபில் கொடுத்துருங்க. இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் ஃபில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த இடத்துல இருக்குது. நீங்கள் கண்ட்ரோல் இ அடிச்சிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் வந்துடும். ஸோ கம்பைனுக்கும் சேம் தான். இப்போ நான் வந்து பாலா கே அப்படின்னு சொல்லி அடிச்சுட்டு இந்த இடத்துல விஜய் ஏ அப்படின்னு சொல்லி அடிச்சுட்டு ஸோ இதில் செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் இ ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த ஆப்ஷன்ஸில் வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே வந்து பாலகுமார் ஜே அப்படின்ட்டு எனக்கு ஃபர்ஸ்ட் நேமு இனிஷியல் மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் தான் பாலா அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டு இனிஷியல் கொடுத்துருங்க ஜே அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த இதில் கண்ட்ரோல் இ ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கீழே வந்துடும். ஸோ நமக்கு ஃபுல்லாக வேணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துலையும் வச்சுட்டு இப்போ இந்த இடத்துல வச்சு காட்டுறேன் நான் ஜானகி ஒய் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஸோ நான் ஆட்டோமேட்டிக்காக ஃப்ளாஷ் ஃபில் பண்ணுறேன். கண்ட்ரோல் இ ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே வந்துடும் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதே டேட்டில் எப்படி நம்ம ஃபில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கலாம். இப்போ டேட்டில் எனக்கு இயர் மட்டும் தனியாக வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி நீங்கள் இயர் மட்டும் அடிச்சிருங்க. 2015 அப்படின்ட்டு இருக்கு. இயர் மட்டும் டைப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கண்ட்ரோல் இ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இயர் மட்டும் வந்துடும். இதே எனக்கு டே மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா டே டைப் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் இ ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த டீட்டெயில் அப்படியே இங்கே வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபோன் நம்பர் பார்க்கலாம். இப்போ இந்தியன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோன் நம்பர்ஸ் 5 நம்பரை தனித்தனியாக பிரித்து எழுதுவாங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரீசன் வந்து என்ன அப்படின்னா உங்கள் ஹியூமன் மைண்டு வந்து லாஸ்ட் 5 நம்பரை வந்து ஞாபகம் வச்சுக்கும். ஸோ நீங்கள் யாராவது உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லும்போது இப்படி பழகிக்கோங்க. ஒரு 5 நம்பராக சொல்லி பழகிக்கோங்க. ஸோ நீங்கள் 2 டைமில் சொல்லிடலாம். 9500975275 அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லி பழகிட்டீங்க அப்படின்னா கேட்குறவங்களும் எழுதுகிறவங்களும் ஈஸியாக எழுத முடியும். ஸோ இப்போ இதை நான் 5 நம்பரை நான் பிரித்து காட்டுறேன். ஸோ 95009 ஒரு ஸ்பேஸ் விட்டு 75275 அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இப்படி டைப் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் இ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதே ஸ்பேஸ் விட்டுரும். ஸோ ஆப்பிள் ஃபோனோட ஃபார்மேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9500
975275. ஸோ இந்த மாதிரி எனக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி டைப் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி வந்துடும். இல்லை இடையில எனக்கு வந்து ஒரு சின்ன ஹைஃபன் ஒன்று வேணும் எனக்கு அப்படின்னு நினச்சிங்கனாலும் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஹைஃபன் வச்சு நீங்கள் இதை ரெடி பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபோன் நம்பர் எப்படின்னு சொல்லி பார்த்தோம். அடுத்து இப்போ அமௌண்ட் கேல்குலேஷன்ஸ் பார்ப்போம். அமௌண்ட் கேல்குலேஷனில் இருக்கிற இதில் என்ன சில டைம் வந்து இந்த மாதிரி நம்ம டைப் பண்ணிடுவோம். ருபீஸ் அப்படிங்கிறத ஒரே சீரியல் நம்பராக போட்டு டைப் பண்ணிடுவோம். பட் இதுக்கு நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஃபார்முலா வந்து ஒர்க் ஆகாது. ரீசன் வந்து என்ன அப்படின்னா அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா வேர்ட்ஸும் இருக்கங்காட்டிக்கு ஃபார்முலா ஒர்க் ஆகுது. இப்போ பாருங்கள், நான் இது டோட்டல் போடுறேன். நான் என்ட்ரு அடிச்சேன் அப்படின்னா 0ன்னு தான் காட்டும். ரீசன் வந்து என்ன அப்படின்னா இந்த இடத்துல வேர்ட்ஸ் இருக்குது, அதனால் அது வந்து கன்ஃபியூஸ் ஆகிக்குது. இப்போ நான் ரேட் மட்டும் நான் தனியாக எடுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா அப்போ பாருங்கள், நான் 1000.00 அப்படின்னு சொல்லி அடிச்சுட்டு நான் இந்த இடத்துல கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணேன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல வந்துடும். ஓகேங்களா? இப்போ இதனுடைய டெசிமல்ஸ் நான் பார்க்கணும் அப்படின்னு நான் நினச்சேன் அப்படின்னா இந்த இடத்துல கரெக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல போயிட்டு டெசிமல்ஸ் பார்த்தலாம். ஸோ இப்போ இந்த அமௌண்ட் மட்டும் தனியாக எடுத்துருக்கு. இப்போ டெசிமல்ஸ் மட்டும் நமக்கு வேணும் அப்படின்னா 0.00 அடிச்சுட்டு இப்போ பாருங்கள், நான் ஃப்ளாஷ் ஃபீல்டில் போயிட்டு கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணேன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த 5 4 இந்த இதெல்லாமே ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துடும். ஸோ இதில் ஒரு சின்ன ராங் இருக்குது. ஸோ நான் 0 அடிச்சுட்டு இந்த இடத்துல என்ன பண்ணுறேன் அப்படின்னா 0.49 அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். 49 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இப்போ நான் ஃப்ளாஷ் ஃபீல்ட் ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா மேலே 0 இருக்கு கிடைக்குதா ப்ராப்ளம். ஸோ நான் இதை வந்து மாற்றுறேன், 45 அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிக்கலாம். ஸோ இந்த இடத்துலையும் 0.45 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துல நான் வந்து சேஞ்ச் பண்ணி பார்க்குறேன். இப்போ பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக இதனுடைய ஆன்சர் அப்படியே இங்கே என்ன இருக்கோ அப்படியே வந்துடும். ஸோ உங்களுக்கு ஃப்ளாஷ் ஃபில் ஆகும்போது ஏதாவது ராங் ஆன்சர் காட்டுது அப்படின்னா இன்னொரு இடத்துல போயிட்டு இன்னொரு 2 காலம் தள்ளியோ இல்லை 3 ரோஸ் தள்ளியோ நீங்கள் அதனுடைய டெசிமல் கரெக்டாக அடிச்சிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஃப்ளாஷ் ஃபில் வந்து கரெக்டாக வந்துடும். இப்போ வந்தீங்கன்னா டைம் கால்குலேஷன், ஹவர்ஸ் தனியாக பிரிக்கணும், மினிட்ஸ் தனியாக பிரிக்கணும்னு சொல்லி நான் பண்ணுறேன் அப்படின்னா சேம் தான். ஹவர்ஸில் 12 அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் கண்ட்ரோல் அடிச்சிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஹவர்ஸ் மட்டும் தனியாக வந்துடும். ஸோ மினிட்ஸ் எனக்கு 30 மினிட்ஸ் அப்படிங்கிறத எனக்கு தனியாக வேணும் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் 30 மினிட்ஸ்னு டைப் பண்ணிவிட்டு என்ட்ரு அடிச்சிங்க அப்படின்னா பாருங்கள், அந்த மினிட்ஸ் மட்டும் தனியாக வந்துடும். ஓகேங்களா? இதே மாதிரி தான் நான் செகண்ட்ஸ் கூட எடுக்கலாம். செகண்ட்ஸ் அப்படிங்கிறத இதுலேயும் 00 தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் இந்த இடத்துல எதுக்கும் ஒரு 50 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு நான் 50 அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டு நான் ஃப்ளாஷ் ஃபில் ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா பாருங்கள், அந்த செகண்ட்ஸ் மட்டும் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ளாஷ் ஃபில்லோட ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கற்றுக்கிட்டோம். நெக்ஸ்ட் கிளாஸில் வேறு சில சாப்டர்ஸ் பற்றி பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.